ரோம் நகரம் பற்றி எரியும் போது பிடில் வாசித்த நீரோ மன்னன் மாதிரி கடந்த 10 ஆண்டுகளா பதவி சுகம் அனுபவித்த நரேந்திர மோடியே இப்ப மறுபடியும் இந்திய பிரதமராயிருக்காரு. 3வது முறையாகவும் மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பதற்காகலாம் அவரு மாறிடல. நீட் மோசடிகள், இஸ்லாமிய வெறுப்பு கொலைகள், பாலியல் பஞ்சாயத்துகள்னு இப்பவும் நாடு பல பிரச்சனைகளில் சிக்கி இந்திய மக்கள் தினம் தினம் பல அவதிகளுக்கு உள்ளாக நீரோ மன்னன் மாதிரி உலக சுற்றுலா, யோகா கொண்டாட்டம்னு மறுபடியும் பிடில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நரேந்திர மோடி. பதவியேற்று 1 மாதம் கூட நிறைவடையாத நிலையில நாடு மறுபடியும் பாழாய் போன கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அரசியல் வித் அலெக்ஸ். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கடந்த 10 ஆண்டுகளா பசுவை பாதுகாக்கிறோம்னு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொலை செஞ்ச இந்துத்துவ குண்டர்கள் மறுபடியும் அதே உற்சாகத்தோட கொலைகள் செய்ய சாலைகளுக்கு வந்துட்டாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர்ல பசுக்களை கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி 3 இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பலியான 3 பேருமே இந்து குண்டர்களால கடுமையா தாக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில பாலத்தின் மேலிருந்து தூக்கி வீசி கொல்லப்பட்டிருக்காங்க. சம்பவம் நடந்து 1 மாதம் ஆக போற நிலையிலையும் இன்னும் ஒருத்தரை கூட போலீஸ் கைது செய்யல. மத்திய பிரதேச மாநிலம் மாண்டலாவில் மாட்டு இறைச்சியை விற்பனை செஞ்சாங்கன்னு சொல்லி 11 இஸ்லாமியர்களின் வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சு தரைமட்டமாக்கியிருக்கு மத்திய பிரதேச பாஜக அரசு. முதல் நாள் இஸ்லாமியர்கள் வீடுகளுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மத்திய பிரதேச காவல்துறை அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து மாட்டுக்கறி வைத்திருப்பதா சொல்லி சோதனையிட்டாங்க. ஆனா யாரு வீட்லையும் எந்த கறியும் கைப்பற்றப்படல. அடுத்த நாள் காலையில 5-6 புல்டோசர்களை கொண்டு வந்த அதே போலீஸ் எந்த காரணமும் சொல்லாம அடாவடியா 11 பேரின் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க. மீடியாவில இருந்து காரணம் கேட்டதுக்கு இது அரசு நிலம், அத்துமீறி வீடு கட்டியிருக்காங்கன்னு போலீஸ் காரணம் சொல்லுச்சு. வீடு இடிக்கப்பட்டவங்க அங்க 50 ஆண்டுகளுக்கும் மேலா குடியிருக்கும் நிலையில திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அவங்க வீடு இடிக்கப்பட்டிருக்கு. இந்த 11 பேர் இல்லாம அதே இடத்துல இன்னும் சிலரின் வீடுகளும் இருக்க அவங்க வீடுகளை இடிக்காம குறிப்பிட்ட 11 பேரின் வீடுகளை மட்டும் இடித்து தங்களோட இஸ்லாமிய வெறுப்பை வெளிக்காட்டியிருக்கு மத்திய பிரதேச பாஜக அரசு. யூபியில முகமது என்ற பேக்கரியில் வேலை செய்யும் இளைஞர் வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் போது இந்து குண்டர்கள் அவரை வழிமறைச்சு ஹாக்கி ஸ்டிக், இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி அடிச்சே கொலை செஞ்சிருக்காங்க. போலீஸ் எல்லோரையும் கைது செய்ய முகமதுவை திருடன் என நினைத்து அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு கைது செய்யப்பட்டவங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும்னு போராட்டம் நடத்துச்சு பாஜக கட்சி. தெலுங்கானாவின் மேடக் பகுதியில் உள்ள மாட்டிறைச்சி விற்பனை செய்யும் கடைகளை மூடணும்னு சொல்லி பாஜக இளைஞரணி போராட்டம்ங்கிற பேர்ல அத்துமீறி அந்த கடைகளையும் அதை நடத்திய இஸ்லாமியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. முகலாயர்களின் வரலாற்றை நீக்குவது, ஜனநாயகம், பன்முகத்தன்மை, மதசார்பின்மை போன்ற வார்த்தைகளை தவிர்ப்பது போன்ற அடாவடிகளை கடந்த ஆட்சியில் நடத்தின சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்களை தயாரிக்கும் NCERT நிறுவனம் இந்த ஆண்டு சிபிஎஸ்இக்கான 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து பாபர் மசூதிங்கிற பெயரை நீக்கிட்டு 3 குவியமான கட்டிடம்னு மாத்திருக்காங்க. பாபர் மசூதின்னு குறிப்பிட்டா ஒரு இஸ்லாமிய கோயிலை வன்முறை செஞ்சு இடிச்ச வரலாறு மாணவர்களுக்கு தெரிஞ்சிடும்னு 3 குவியமான கட்டிடம்னு வரலாறை மறைக்க பார்க்குது மோடி அரசு. போன வருஷம் டெக்ஸ்ட் புக்ல அயோத்தி குறித்த பாடம் 4 பக்கங்கள் இருந்த நிலையில இப்ப அது 2 பக்கங்களா குறைக்கப்பட்டிருக்கு. அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அனைத்து சமூகத்தாலும் கொண்டாடப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் கருத்தொற்றுமையை கட்டி எழுப்பியதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு எதிர்கால இந்திய மாணவர்களை இந்துத்துவ சங்கி சமூகமா மாத்திர வேலையில மறுபடியும் ஈடுபட்டிருக்கு மோடி அரசு. கடந்த 10 ஆண்டு ஆட்சியில மோடி அரசை எதிர்ப்பவர்களை எல்லாம் தேச துரோக வழக்கு போட்டு கைது செஞ்சு அர்பன் நக்சல்னு கொச்சைப்படுத்தியது பாஜக அரசு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய 10,898 பேர் மீது தேச துரோக வழக்கு இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் பதவியேற்ற அடுத்தடுத்த நாட்களிலேயே மீண்டும் அந்த வேலையை மோடி அரசு ஆரம்பிச்சிடுச்சு. எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான அருந்ததி ராயை அவங்க 14 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஒரு பேச்சுக்காக இப்ப உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா அனுமதி அளிச்சிருக்காரு. இதன் மூலமா அருந்ததி ராயை கைது செய்ய பாஜக அரசு ரெடி ஆயிடுச்சுன்னு எழுத்தாளர்கள் பலர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் வாங்குற அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பல பாலியல் வன்முறைகளில் பாஜக தலைவர்களும் தொண்டர்களும் ஈடுபட்டாங்க. இப்ப தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்களில் ஒருவரான எடியூரப்பா தன்னிடம் உதவி கேட்டு வந்த 17 வயது சிறுமியை தனி அறைக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்காரு.
17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எடியூரப்பாவுக்கு வயது 81. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் எடியூரப்பா மீது போலீசில் புகார் அளிக்க அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் நீதிமன்றத்தில் ஆஜராகாம அவரை தப்பிக்க வைக்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜக அரசு. நீட் ஒரு மோசடியான தேர்வுன்னு தமிழ்நாடு பல ஆண்டுகளா சொல்லி அதற்கு எதிராக போராடி வருது. நீட் தேர்வு எவ்வளவு பெரிய மோசடிகளை உள்ளடக்கியதுன்னு இந்த ஆண்டு நடந்த தேர்வு மூலமா தெளிவானுச்சு. ஆள் மாறாட்டம், தேர்வு வினாத்தல் கசிவு, கருணை மதிப்பெண் மோசடின்னு இந்தியா முழுவதும் பலர் கைது செய்யப்பட்டாங்க. நீட் பாஸ் ஆக பல லட்சம் லஞ்சம் கைமாறியதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட பெற்றோர்கள், மாணவர்கள், தேர்வு நடத்தும் அதிகாரிகள்னு 50க்கும் மேற்பட்டோர் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த ஆண்டு 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடிக்க 8 பேர் ஹரியானாவில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்றும் அவங்களோட பதிவு எண் ஒரே வரிசையில தொடங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு நடத்தின நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு, ஒன்றிய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு, உதவி பேராசிரியர் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான நெட் நுழைவுத் தேர்வுன்னு 3 முக்கிய தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்துச்சு. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளை பார்த்து பிரச்சாரம் முழுக்க வாரிசு அரசியல் செய்கிறார்கள்னு புகார் சொன்ன பிரதமர் மோடி அவர் தலைமையிலான மோடி 3.0 அமைச்சரவையில 20 வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. 72 பேர் அமைச்சரான நிலையில அதுல ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல. ஏற்கனவே பல ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்து நூற்றுக்கணக்கானவங்க இறந்த நிலையிலும் அதே ரயில்வே துறை அமைச்சருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுச்சு. இதை பலரும் விமர்சிக்கும் நேரத்திலேயே மேற்கு வங்காள ரயில் விபத்து நடந்து 10 பேர் இறந்து போனாங்க. நரேந்திர மோடி பதவியேற்கும் அதே நாளில் ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. மோடி குடியிருக்கும் புதுடெல்லி உட்பட பல வட மாநிலங்கள்ல வெப்ப அலை பாதிப்பால பல நூறு பேர் கொத்து கொத்தா இறந்து போக என்ன ஏதுன்னு கூட கேட்கல மோடி அரசு. இதுவரை நாம பார்த்த எல்லா பிரச்சனையும் கடந்த 10 ஆண்டும் இந்தியாவில் நடந்த பிரச்சனைகள் தான். எந்த மாற்றமும் இல்லாம மீண்டும் தொடருது. ஆனா மோடி 3.0ல புதுசா யூபி மாநிலத்துல முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தோட சொந்த தொகுதியில 23 வயது இளைஞரை பல இளைஞர்கள் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வந்த இளைஞர் தன் சகோதரனோட வீடு எடுத்து தங்கியிருக்க அவரை சந்திக்க வந்த 4 இளைஞர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாரான இளைஞரை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. சொந்த நாடு பற்றி எரியும் போது நீரோ மன்னன் கவலைப்படாம ஏன் ஃபிடில் வாசித்தான்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல ஒரு காரணம் அந்த நகருக்கு தீ வைத்ததே நீரோ மன்னன் தான். அதனாலதான் எந்த அதிர்ச்சியும் இல்லாம ஃபிடில் வாசித்தாருன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க இந்தியாவிலையும் தன் ஆட்சிக்கு கீழே இவ்வளவு கொலைகள், வன்முறைகள், மோசடிகள் நடக்கும் போதும் எந்த சின்ன அதிர்ச்சி கூட இல்லாம வழக்கம் போல ஃபிடில் வாசிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.